லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ, அபி எலுமிச்சை பழத்தை கண்டுபிடிச்சிட்டாலே. இத்தனை வருஷமா குறி சொல்ற என்ன சந்தேகமா பாக்குறீங்களா? நான் தாண்டா உண்மையான ஆத்தா. இதுல ஏதோ சதி இருக்கு. அபி சதிகாரி, என்ன சதி பண்ணி தோக்கடிக்க நினைக்கிற? சரிம்மா, நீ இவ்வளவு சொல்றதுனால உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறோம். இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எங்க புதைச்சு வச்சிருக்கோன்னு கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். என்னால முடியாது. இதையும் அவளே கண்டுபிடிக்க சொல்லுங்க. அப்பதான் தெரியும் யாரு உண்மையான ஆத்தான். கண்டுபிடிக்கிற எடுத்தாகி இங்க தோண்டுங்க. இங்கேயும் எலுமிச்சை பழத்தை கண்டுபிடிச்சிட்டாலே. வசமா மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, எல்லாரும் நம்மள முறைக்கிறாங்களே. இனிமே இங்க இருந்து ஆபத்து தான். நம்ம மலை ஏறிட வேண்டியதுதான். நான் மலை ஏறுற நேரம் வந்துருச்சு. நான் மலை ஏற போறேன். நீங்க என்ன மலை ஏறுறது? நாங்க உன்னை மலை ஏத்துறோம். ஏய், பிடிங்க அவனை. என்ன காப்பாத்து தாய். வயிற்று பொழப்புக்காக நான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தாய்.
வயித்து பொழப்புக்காக சாமி வந்த மாதிரி ஆடி ஊரை ஏமாத்துவியா? நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகணும். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் தாய். ஆணிக்கால் செருப்பு போட்டு என் சன்னதிய 9 முறை சுத்தி வா. ஆணிக்கால் செருப்பா? பண்றியா இல்ல ஊர் மக்கள் கிட்ட அடி வாங்குறியா? நான் பண்றேன் தாய். நீதான் அம்மன்னு தெரியாம உன்னை சோதிச்சிட்டோம் தாயி. என்ன மன்னிச்சிட ஆத்தா. நான் மன்னிக்கிறது இருக்கட்டும், நீங்க திருந்துங்க. யாரு என் பேரை சொல்லி சாமி ஆடினாலும் அவங்கள நம்பி ஏமாறாதீங்க. நான் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கேன். உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் வருவேன். அம்மா இப்போ சொல்றேன், முத தலைமுறையில காணாம போன என் மரகத விக்கிரகத்தை கேட்டு வருஷா வருஷம் குறி கேட்டு நிக்கிறீங்களே, இப்போ அதே எடுத்து தரேன். என்ன களவாண்டு ஒரு இடத்துல புதைச்சிட்டு எடுத்துட்டு போக நினைச்சவன பாம்பா வந்து நான் கடிச்சு கொன்னேன். இப்ப நான் அந்த விக்கிரகம் இருக்கிற இடத்த இப்ப சொல்றேன். அது 20 தலைமுறைக்கு முன்னாடி நடந்தது ஆத்தா. எத்தனை தலைமுறையா இருந்தா என்னடா? நான் வந்த பின்னால அதுவும் வெளியே வரும். சரிங்க ஆத்தா. போய் மஞ்சள் தண்ணி எடுத்து வாடா. இங்க தோண்டுங்க. இருபது தலைமுறையா காணாம போன விக்கிரகத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட தாயி. அப்படியே எங்களுக்கு கொஞ்ச நேரம் நல்லது கெட்டதை சொல்லி சாம்பலை அள்ளி கொடுத்தாயி. சொல்றேன் எல்லாரும் சன்னதிக்கு வாங்க.
பராசக்தி. குறை குத்தம் கஷ்டம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் கேளுங்க. எந்த ஊரு என் மருமகள அசிங்கம்னு நினைச்சு அவமானப்படுத்துச்சோ அவ உடம்புலயே வந்து சாமி ஆடி அவ குற்றமற்றவன்னு சொல்லி அவளை காத்து அருள் புரிஞ்சுட்ட. மனசுல போய் வஞ்சோன்னு திரியறவங்க மத்தியில உன் மருமக பரிசுத்தமானவ. அவ என் கோயில மிதிச்சதுக்கு நான் தான் சந்தோஷப்படணும். மனுஷ சதியினால பொங்கல் தப்பா பொங்க இருந்தத நான் தான் அழுது வேண்டிட்டு வந்து நிக்கும் போது மாத்தி பொங்க வச்சேன். அம்மா, அதே சதிதான் அவ முந்தானேலையும் தீப்பிடிக்க வச்சது. அத ஊருக்கு நடுவுல சொல்லி அசிங்கப்படுத்தி தண்டனை கொடுக்க நேரம் ஆகாது. ஆனா இந்த முறை மன்னிச்சு விடுறேன். எல்லாரும் அபிய நிமிந்து பாக்காதீங்க. சீதா, உனக்கு மருமகளா வந்த அந்த அபிராமி பேருக்கு தகுந்த மாதிரி குணத்திலயும் சரி மனசளவுலயும் சரி உத்தமி. அவதான் உன் குடும்பத்தை காக்குற காவல் தெய்வம். அம்மா. சரி தாயே, இப்ப அவ வெறும் கழுத்தோட மாங்கல்யத்தை தொலைச்சிட்டு நிக்கிறா. அதையும் நீயே உன் கையால எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாயே. பூசாரி வாங்க. ஆத்தா. குடுக்கையாடி. சரிங்க ஆத்தா. அபி உடம்புல இருக்கிறது உண்மையான ஆத்தா போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்னம்மா, நீங்க தைரியமா இருங்க. எப்படி சொல்ற? அபி உடம்புல இருக்கிறது ஆத்தாவே தான். நீயே பார்த்தல்ல, தாலி எடுத்து கொடுக்க போகுது. போறாங்க தானே, இன்னும் எடுத்து கொடுக்கல. எடுத்து கொடுக்கவும் முடியாது, ஏன்னா அந்த அபி நடிக்கிறா. சரி வா போய் பார்க்கலாம். இங்க எதுக்கு வந்த தாயே? தொலைஞ்சு போன மருமக தாலி இந்த புத்துக்குள்ளதான் இருக்கு. தாலி புத்துக்குள்ள இருக்கிற விஷயம் அபிக்கு தெரிஞ்சிருக்குமோ? எப்படி தெரியும்? அபி தாலியை நீ புத்துக்குள்ள தான் போட்டியா? என்ன தாயே சொல்ற? இந்த புத்துக்குள்ள எப்படி அபியோட தாலி போச்சு? அபிய எதிர்க்க நினைச்ச மனுஷ சதிகாரங்க அபிய பழி வாங்கறதுக்கு அபியோட தாலிய இந்த பாம்பு புத்துக்குள்ள போட்டிருக்காங்க. மனுஷ சதிகாரங்களா? என்ன சொல்ற தாயே? பதறாத சீதா, பதறாத. யாராலையும் அபிய ஒன்னும் பண்ண முடியாது. அவ அவதாரிணி. பாம்பு புத்துக்குள்ள இருக்கிற அபியோட தாலிய எப்படி தாயே எடுக்கிறது? நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற சீதா?
உன் மருமக தாலிய நானே புத்துக்குள்ள கைய விட்டு எடுத்து கொடுக்கிறேன். ஸ்ரீஜா, என்ன இது? அபி பாம்பு புத்துக்குள்ள கைவிடுறேன்னு சொல்றா. அபி உடம்புல இருக்கிறது நம்ம குலதெய்வம் தானா? போச்சு. அபிக்கு சாமி வந்துருச்சுங்கிறத நம்பணும்ல, அதுக்காக தான் இந்த நடிப்பு. அவ பாம்பு புத்துக்குள்ள கை விடட்டும், பாம்பு கடிச்சு சாவா. அபி உடம்புக்குள்ள உண்மையாவே இறங்கி இருக்கிறது ஆத்தா தான். ஐயோ, தப்பு பண்ணிட்டனே. இவளுங்க கூட கூட்டு சேர்ந்து நம்ம கதையும் முடிஞ்சிருச்சு. ஐயோ ஆத்தா, என்ன மன்னிச்சிரு ஆத்தா. உன் மருமக கழுத்துல இருந்து இறங்கின தாலிய நானே அவ கழுத்துல போய் சேர்க்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. அபிராமி அபிராமி அபிராமினி, அபிராமி அபிராமி அவதாரிணி, அபிராமி அபிராமி பெருந்தீயும் நீ, அபிராமி அபிராமி பெருங்கருணை நீ. வஞ்சகமே காய் நகர்த்த சூழ்ச்சிகளும் சூழ்ந்து நிற்க எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் படை கொண்டு பகை வெல்வாய். அபிராமினி அவதாரிணி. தாயே, என் மருமக தாலிய காப்பாத்திட்ட. கருணை கொண்டால் குழந்தையும் நீ, பேரறிவு என்றால் தந்தையன நீ, அன்பென்று வந்தாள் அன்னை என வருவாள், அழிக்க வரும்போது பெரும் தீயா எழுவாள். அம்மா தாயே, என்ன மன்னிச்சிடுமா. ஸ்ரீஜா, எல்லாரும் போய் அபி கால்ல விழுந்துட்டாங்கடி. வாடி, நம்மளும் போய் விழுந்துடலாம். மா, என்னாலலாம் அவ கால விழவே முடியாது. ஏ ஸ்ரீஜா, சொன்னா கேளுடி. வாடி, அவ மேல வந்திருக்கிறது சாமி தாண்டி. அபி கால்ல விழுந்துடலாண்டி. இங்க பாருமா, அவ கடவுளா இருந்தாலும் அவ அபி. என்னால அவ கால விழ முடியாது. ஷோ, ஏ ஸ்ரீஜா, அடம் பிடிக்காதடி. சொன்னா கேளுடி. நம்ம ஜனங்க சொந்த பந்தெல்லாம் அபி கால்ல விழுந்திருக்கும் போது நாம மட்டும் போலனா தப்பாயிடும்டி. அபியோட தாலிய புத்துக்குள்ள போட்டது நாம தான் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். அதனால தாண்டி சொல்றேன், பாடி போய் விழுந்துடலாம். மா, வர முடியாதுன்னா வர முடியாதுன்னு சொல்றல. ஐயோ,
நாம அங்க போய் விழ வேண்டாம். அட்லீஸ்ட் இங்க இருந்தாவது விழுந்துடலாண்டி. தயவு செஞ்சு கால்ல விழுந்துடுறி ப்ளீஸ் டி. ப்ளீஸ் ஸ்ரீஜா, விழுடி. வா.